இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வேற போறோம் நடுவுல இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதிச்சிட்டாரு. அதுக்காக அமித்ஷா அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோஷத்தையும் முழக்கத்தையும் முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போன வாரம் வரைக்கும் அதானின்னு தங்களுடைய அரசியலை செஞ்சுட்டு வந்து நாடாளுமன்றத்தை முடக்கிய இந்திய கூட்டணி கட்சிகள் இந்த வாரம் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்லி நாடாளுமன்றத்தை முடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அம்பேத்கர் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டாரா? காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களை குறித்து பேசுறதுக்கு தகுதியானது தானா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தற்போது அம்பேத்கர் 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 என பேசுவது ஃபேஷனாகிவிட்டது. இப்படி சொல்வதற்கு பதிலாக கடவுளின் நாமத்தை பல முறை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கமாவது கிடைத்திருக்கும். அம்பேத்கர் பெயரை காங்கிரஸ் கட்சியினர் இப்போது உச்சரிப்பது பாஜகவுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் உண்மையான உணர்வுகளுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஏதாவது தப்பு தெரியுதா? இதில் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தின மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதில் மூலமாக அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறீங்க. ஆனால் அவருடைய பெயரை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன கொள்கைகளும் அவருடைய சித்தாந்தங்களை பின்பற்றியும் நீங்கள் உங்களுடைய அரசியல் நகர்வை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேண்டுகோள் தான் விடுத்திருக்காரு. ஆனால் இதை பொறுக்க முடியாத காங்கிரஸ் கட்சி அமித்ஷா அவர்கள் ஏதோ அம்பேத்கரை தவறான வார்த்தைகளில் பேசின மாதிரி இப்போ சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திட்டாரு, அடித்தட்டு மக்களுக்காக அம்பேத்கர் அவர்கள் பேசினது தான் பாஜகவுக்கு பிடிக்கல, அதனால தான் அம்பேத்கர் அவர்களை சிறுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அம்பேத்கர் அவர்களை சிறுமைப்படுத்தினதும் அம்பேத்கர் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காததும் இந்த காங்கிரஸ் கட்சி தான். இந்த காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் உயிரோடு இருந்த பொழுதே அவரை எப்படியெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்காம எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதா 1946ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு சபை அமைக்கப்பட்டது. இதுல பல்வேறு நபர்கள் உறுப்பினர்களா இடம்பெற்றிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு அம்பேத்கர் அவர்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்தது. அதனால கடைசி வரைக்கும் காங்கிரஸ் சார்பில் அரசியல் நிர்ணய சபைக்கு அம்பேத்கர் அவர்கள் தேர்வு செய்யப்படல. அதன் பிறகு முஸ்லீம் லீக் கட்சியில இருந்துதான் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்வு செய்யப்பட்டாரு. அதாவது அம்பேத்கர் அப்படிங்கிற தலைவர் குறித்து இன்னைக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவரை அரசியல் நிர்ணய சபைக்கே தேர்வு செய்யப்படல அப்படிங்கிறதா வரலாற்று உண்மை. இது மட்டும் இல்லாம 1952ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற்றது இல்லையா, அப்போ மும்பை தொகுதியில அம்பேத்கர் அவர்கள் போட்டியிட்டாரு. ஆனா அந்த தொகுதியில அம்பேத்கர் அவர்கள் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி ரொம்ப கவனமா கையாண்டது. அதனால அம்பேத்கர் அவர்கள் கிட்ட வேலை பார்த்த முன்னாள் உதவியாளராக இருந்த NS கச்ரோல்கர் அப்படிங்கிறவரை காங்கிரஸ் கட்சி தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தது. அதாவது அம்பேத்கர் அவர்களை அவருடைய உதவியாளரை வச்சே தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதா காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டமா இருந்தது. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காண்டி அன்றைய இந்திய பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களே களத்தில் இறங்குறாரு. 2 முறை மும்பை தொகுதியில அவர் பிரச்சாரம் பண்றாரு. நேரு அவர்கள் அவர் போட்டியிடுற தொகுதியில அவர் ஜெயிக்கணும்னு எந்த அளவுக்கு கவனமா இருந்தாரோ அதே அளவுக்கு அம்பேத்கர் அவர்கள் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்தாரு. அதனாலதான் மும்பை தொகுதியை இவ்வளவு தீவிரமா எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரசுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய பகையா இருந்தது. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட காங்கிரஸ் கட்சி போய் ஆதரவை கேட்குது. அதாவது அம்பேத்கர் அவர்களை நம்ம எப்படியாவது தோற்கடிக்கணும், அதனால நீங்களும் நாங்களும் மும்பை தொகுதியில மட்டும் சேர்ந்து போட்டியிடுவோம், நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட போய் நேரு அவர்கள் பேசுறாரு. இந்த மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு அப்புறமா தான் அம்பேத்கர் அவர்கள் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுறாரு. இதுக்கு முழு முதல் காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான்.
அம்பேத்கர் அவர்களை இந்திய நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய முதன்மை நோக்கமாக இருந்தது 1952. அதன் பிறகு 1954 ஆண்டு பாந்திரா மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினால தோற்கடிக்கப்படுறாரு. இதுதான் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு செய்த மிகப்பெரிய சேவை. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, காங்கிரஸ் கட்சி பாஜக அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை இழிவுபடுத்தினதுதான் காங்கிரஸ் கட்சி செய்த வேலை. இது மட்டும் இல்லாம பல வருடங்களா அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை கொடுக்காம தட்டி கழிச்சது. அந்த பாரத ரத்னா விருதை கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்கல. 1990 ஆண்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது கூட்டணி ஆட்சி இருந்தது இல்லையா, விபி சிங் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, அப்போதுதான் அம்பேத்கர் அவர்களுக்கு முதல் முறையா பாரத ரத்னா விருது கொடுக்கப்படுது. இதையெல்லாம் மையமாக வச்சுதான் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்த தவறுகளை, குறிப்பாக டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த செயல்களை தீங்கிழைக்கும் பொய்கள் மூலம் மறைக்க முடியும் என்று காங்கிரசும் அதன் அழுகி போன சுற்றுச்சூழலும் நம்புமானால் அவர்கள் தவறிழைக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்கவும், பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினை அவமதிக்கவும், பாரம்பரியமாக ஒரு குடும்பத்தால் வழிநடத்தப்படும் கட்சி ஒன்று ஆண்டாண்டு காலமாக எப்படி நடந்து கொண்டது என்பதை இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அம்பேத்கரை ஒரு முறை அல்ல 2 முறை தேர்தலில் தோற்கடித்து அவருக்கு எதிராக பண்டித நேரு பிரச்சாரம் செய்தது அவரின் இழப்பை தன்மான பிரச்சனையாக்கியது. அவருக்கு பாரத ரத்னா தர மறுத்து நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அவரது உருவப்படத்துக்கு பெருமைக்குரிய இடத்தை வழங்க மறுத்தது போன்றவை காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு எதிராக செய்திருக்கும் பாவங்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கூறியிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கேள்வி எழுப்பப்படுது. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு தெரியும் அம்பேத்கர் பாதையில் உண்மையாக நடக்கக்கூடிய தலைவர் பிரதமர் மோடி மட்டும்தான் அப்படின்னு. அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம், சிந்தனைகள் ஆகியவற்றை மக்கள் மன்றத்தில் வைத்து பாஜக அரசியல் நடத்தி வருகிறது. இன்றைக்கு திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் சங்கி, அவர்களை எதிர்த்தாலே சங்கி என்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை மட்டுமே வைத்து அரசியல் செய்வது எங்களுடைய வேலை கிடையாது. நாங்க அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகள், அவர் பேசிய சித்தாந்தம், இதெல்லாம் முன்னெடுத்து சொல்றோம். சமூகத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதரவாகவும் அவர்களுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய உயர்வுக்காகவும் போராடுறது பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக தலைவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியுமே அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி தான் அம்பேத்கர் என்ன சிந்திச்சாரோ, அவருடைய கொள்கைகள் என்னவோ அதுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம எமர்ஜென்சியை சொல்லலாம். எமர்ஜென்சி காலத்துல இந்தியா எந்த மாதிரியான அடக்குமுறைகளை சந்திச்சது, எந்த மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளை சந்திச்சது, இந்திரா காந்தி அவர்கள் நம்முடைய சட்டத்தை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த வகையில வளச்சாங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உதாரணமா பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் சரி, துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, இந்தி கூட்டணி கட்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் உள்ளிட்ட கட்சிகளும் சரி, அமித்ஷா அவர்களுக்கு எதிராக எக்ஸ் தளத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் அமித்ஷா அவர்களையும் பாஜகவையும் எதிர்ப்பது மட்டும்தான். அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரை அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்கள் கூறியதோட உண்மையான நோக்கம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க. யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.